ஹாய் வணக்கம். இன்னைக்கு அழகழகு சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தங்கராஜ் மதியோட அப்பாவை வேலையை விட்டு தூக்கிடுவார். அந்த டென்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கே வரமாட்டார். அவங்க வீட்டில் எல்லாரும் காத்திருப்பாங்க. மதியிலேருந்து அவங்க அம்மாலேருந்து எல்லாம் காத்திருப்பாங்க. அப்புறமா வராரு, நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி என்னை வேலையை விட்டு தூக்கிட்டு இப்போ ஒரே வாரத்தில் 30 லட்சம் கொடுக்க சொல்கிறாங்க. இதுக்கு தான் சொன்னேன் அவர்கிட்ட வம்பு வச்சுக்காதுன்னு. எங்கன்னா கேட்குறியா, இப்போ நடுத்தரில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன்ற மாதிரி மதியை திட்டுறாரு. அப்புறம் மதியம் சொல்கிறாங்க, அப்படிலாம் வேலையை விட்டு தூக்க முடியாதுப்பா, பார்த்துக்கலாம்ப்பா, இந்த வேலை இல்லைன்னா வேறு வேலை, நான் காசுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுமே அவர் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. ஏற்றுக்காமல் என்ன பண்ணுறாரு, அமைதியாக போய் உள்ளே போயிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவன் ரொம்ப சோகமாகவே இருக்கான் சுரேஷ். அவன் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணும் ஃபோன் போட்டு வேலை என்ன ஆச்சுன்ற மாதிரி தான் கேட்குறாங்களே தவிர அவன்கிட்ட ஒரு மாதிரி ஆசையாகவே பேச மாட்டேங்கிறாங்க. அப்படியே இவனும் பேசிட்டு அமைதியாக நின்றுட்டுருப்பான். அந்த இடத்துல மலர் வராங்க. மலர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறான். அந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை விட மதி பிரச்சனை தான் எனக்கு ஜாஸ்தியாக தலையில் ஏறிக்கிட்டே இருக்குது. அவங்க அப்பாவை கூட வேலையை விட்டு தூக்கியாச்சுன்ற மாதிரி சொல்லும் போது அப்போ கூட மலர் மனசு கேட்காம, நீ பண்ணுறது தப்பு, ஏன் அப்படிலாம் பண்ணுற, நீ உங்கள் மாமா கூட சேர்ந்ததுனால தான் நீ இப்படி ஆகுற, அவர் கூட சேராதன்ற மாதிரி மறுபடியும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு சரி நீ போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் பாக்யராஜ் வராரு. இவனும் போயிடுறான். போனதுக்கப்புறம் பாக்யராஜ் வராரு. மலர்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. அப்போ கூட அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்கிறாருன்னா, இவன் மலர் சொல்லுவாங்க, நீங்கள் போய் படுங்க போங்க நான் வரேன்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்போ இவர் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, காசுக்கு எங்கே போவேன்னு தெரில அப்படின்னும் போது, இந்த காசை பற்றி என்கிட்ட பேச மாட்டேன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு இவங்க கத்துவாங்க. அப்புறம் இவர் சொல்வார், இல்லை இப்போ நான் பேசலை விட்டுரு அப்படின்னோடனே நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு மாதிரி சோகமாக ஆகிடுறாங்க. இவர் இப்படி காசு இல்லாமல் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வரான். இவங்க பாக்யராஜ் வீட்டுக்கு எல்லாரையும் உட்காந்து வச்சுட்டு கல்யாணத்தை பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். இவங்களும் நல்லா பண்ணிடுவோம் மாப்பிள்ளை அப்படி இப்படின்னு பாக்யராஜ் அப்பா அம்மா எல்லாம் சொல்கிறாங்க. பாக்யராஜுக்கு அப்படியே வருத்தமாகிடுது. என்னடா அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான், ரேவதிக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி பிரம்மாண்டமாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மூணு தலையாட்டுறான். அது மலருக்கு கோவமாக வருது. ஏன்னா நைட்டு தான் காசு எங்கேயுமே கிடைக்கலன்னு புலம்பியிருப்பார். இவகிட்ட புலம்புறாரு. ஆனால் இங்கே எல்லாரும் முன்னாடி என்னன்றாரு, நான் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே தங்கராஜும் போயிடுறாரு. சுரேஷ் வேலை விஷயமா நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலர் சொல்கிறாங்க, அவர் எல்லாமே பாருன்னா தனியாலாம் அவர் என்ன பண்ணுவார், எல்லாம் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சுருக்காரு, நைட்டானால் என்கிட்ட தான் புலம்புறாரு அப்படின்னு சொல்லும் போது உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அப்படி கடங்காரம் ஆகணுன்ற அவசியம் இல்லை, உனக்கு உங்கள் வீட்டில் நிலம் கொடுத்துருக்காங்கல்ல அதை விற்றுலான்ற மாதிரி சொல்கிறாரு. மலருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிடுது. ஏன்னா இருக்கிறதே அந்த ஒரு நிலம் தான் எனக்குன்னு எங்கள் அம்மா கொடுத்தது, அதையும் ஏன் விற்க சொல்கிறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கூட முடியவே முடியாதுன்றாங்க. அந்த ஆள் என்ன சொல்கிறாரு, பாக்யராஜ் அப்பா நீ விற்று தான் ஆகணும், விற்று இந்த கல்யாணத்தை முடிங்க அப்படின்ற மாதிரி குடும்பமே சொல்லுது. கடைசி வரைக்கும் அது பாக்யராஜாலையும் ஏற்றுக்க முடியல. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, மலர் என்னால் கொடுக்கவே முடியாது, அது என் குழந்தைக்குன்னு இருக்கிறது, எங்கள் அப்பா எனக்கு கஷ்டப்பட்டு கொடுத்தது, கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லி பாக்யராஜ்கிட்டே சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்ப்போம் நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.